அப்புறம் விடியல் பயணம் அந்த என்ன பஸ்ஸை வந்து எங்க மந்திரிங்க கிண்டல் அடிக்கிறாங்களாம். சிவி சண்முகம் என்ன மேம் ஆனாரு சொல்லுங்க. சிவி சண்முகம் என்ன ஆனாரு? அவர் சொல்லலையா? தமிழ்நாட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் மனைவிகளை இலவசமா கொடுப்பாங்கன்னு சொல்லும்போது நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? என்ன பண்ணீங்க? யோசிக்கணுமா இல்லையா? ஆனா அவங்க என்ன சொன்னாரு? லிப்ஸ்டிக் பஸ்ஸாம். நம்ம பஸ்ஸை கிண்டல் அடிச்சாங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய தரம் என்னன்னு சொல்லட்டுமா? எங்க விடியல் பயணங்கிற இந்த பேருந்து இந்த பயணத்தை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் எல்லா மாநிலத்திலும் அறிமுகப்படுத்தணும்னு சொன்னாங்க. இன்று வரைக்கும் எல்லா இந்தியாவில் மற்ற பிற மாநிலத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அங்கெல்லாம் வழக்கம் என்ன தெரியுமா? அந்தந்த மாநில பெண்கள் மட்டும்தான் அந்த இலவச பயணம் அந்த பஸ்ஸை பயன்படுத்த முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் பெண்ணுக்கு மாண்புங்கிறது இந்த இடத்துல தான் திராவிட முன்னேற்ற கழகம் நிக்குது. இந்த உலகத்துல யாரு பெண்களா வந்து தமிழ்நாட்டில் அந்த விடியல் பயணம் பஸ்ல ஏறினா அவங்க அத்தனை பேத்துக்கும் அது இலவச பேருந்து பயணமாக அமையுது அப்படின்னு சொன்னா இது மாத்திருக்குங்க. இதுல அந்த பொண்ணு சொன்னாங்க என்ன 10 ரூபா 10 ரூபா தானே, உங்களுக்கு அது 10 ரூபாயா தான் தெரியும். எங்க ஊர் பக்கம் வந்து பாருங்க, வெள்ளிங்காடு, தாயனூர், இல்ல அங்க போகிற கிணத்து கடவை அந்த மாதிரிலாம் ஒரு நாளைக்கு 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா அது பஸ் ஃபேர். அப்ப அத்தனைக்கு கொடுக்குறோம். மதுரை மகன்யாஸ் பெயர் 1 கடை 2. மதுரை மகன்யாஸ் மகளிர் மனதில்.